அப்படி பேசக்கூடிய திமுக நண்பர்களை பார்த்து நாம் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். ஐயா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், உங்கள் மகள், மகன், பேரன், பேத்திகள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கன்னு கேட்டால் அவர்கள் வாயெடுத்து போவார்கள். உண்மை ரொம்ப நாளைக்கு உறங்காதுங்க. நீங்கள் ஹவவர் யூ சப்ரஸ் த ட்ரூத், இட் ஹாஸ் த எபிலிட்டி டு கம் அவுட் இன் த ஓப்பன். அருண் ஜேட்லி அடிக்கடி சொல்லுவார். நீங்கள் எவ்வளோ ஆழமாக குழி தோண்டி புதைச்சினாலும் அது மேலே எழும்பி வந்துடும். அதுதான் உண்மையோட பலம். ஒரிஜினல் திமுககாரன், நான் சொல்கிறது நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச திமுககாரனை சொல்ல, ஒரிஜினல் திமுககாரன், மனசாட்சி உள்ள திமுககாரனை யங்ஸ்டர்ஸ் கிட்டங்க. வில் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கு வங்கி உள்ள 18 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, 18லேருந்து ஒரு டேக் இட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 கூட வரைக்கும் வச்சுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் அல்லது 18லேருந்து 30 கூட வச்சுக்கலாம். நீங்கள் அது எந்த ஏஜ் வேணால் ஸ்ட்ரெச் அப் டு 40 கூட வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸில் 10 பேரை கேட்டிங்கன்னா 7லேருந்து 8 பேர் விஜய்க்கு போடுவேன்றோம். இன்க்ளூடிங் டிஎம்கே, ஹார்ட்கோர் டிஎம்கே ஃபேமிலிஸில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள், ஏன் மிடில் ஏஜ்டு விமன் கூட. பாரம்பரியமாக அண்ணா காலத்துலேருந்து இருக்கும், கலைஞர் காலத்துலேருந்து இருக்கும், ஸ்டாலினுக்கு தான் போட்டோம் 21. பட் திஸ் டைம் வில் கோ ஃபார் விஜய்ன்றாங்க. இது எல்லாமே ஓட்டாக மாறாமல் அப்படியே சதிரிடும் என்று நினைப்பது முட்டாள்தனம். பட் அந்த எலெக்ஷன் ஃபீவரில் அந்த 15 நாளில் இவங்க களத்தில் நிற்பாங்களா, என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் சேலஞ்சு தான். பட் ஒன்ஸ் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா